2 வாரங்களுக்கு முன்பதாக நான் 2 வாரத்துக்கு முன்பதாக கொடுத்த செய்தியை நான் விவரமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற செய்தியும் கொஞ்சம் நேரமாகும், ஆனால் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அதனால் அநேக காரியங்களை நான் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்த முடியாது. சென்ற வாரம் நான் 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன், உங்களை கடைசி நாட்களில் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் 2 காரியங்கள் உங்களுக்கு தேவை. அதில் முதலாவது என்ன ஒரு காரியம் சொன்னேன்? அறிவு என்றால் அது நிஜமாகவே பாருங்கள், இந்த உலகத்தின்படியாக இன்றைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஞானம்தான் அறிவு என்று சொல்லப்படும். அதான் வேதாமத்தின் அறிவு. அதற்கு வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தஹாத். அது இல்லையா சார்? அதே போல் ஞானம் என்பது வேதாமத்தில் முற்றிலுமாக வேறொரு காரியம். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னது என்றால் ஹோக்மா என்றால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். இது ரெண்டுத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தவர்கள் இது 2 ஒன்று என்று நினைத்து விட்டு அவர்கள் எல்லாவற்றிலையும் மாற்றி எழுதி விட்டார்கள். அதனால் நான் சொல்கிறேன், இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மூல பிரதியான கிரேக்க மொழி எப்ரேயர் மொழியில் இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்தீர்கள் என்றால் தான் இதில் அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, அதன்படியாக ஒரு வசனத்தின்படியாக இந்த செய்தியை நான் தொடங்கினேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையில் உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுது என்ன காலம் என்று தேவன் சொல்கிறார். இப்பொழுது இது அறிவுள்ள காலம். இந்த காலத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு எல்லோரும் அவர் கட்டளை இடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, அறியாமையில் உள்ள காலங்கள் என்று கர்த்தர் ஒரு காலத்தை முன்னதாக அவர் தீர்மானித்தார். ஏனென்றால் பாருங்க, இந்த காலத்தில் எந்த டெக்னாலஜி கிடையாது. அநேக நாட்களாக அநேக வருஷங்களாக புத்தகங்களே கிடையாது. எல்லாருமே பாருங்க, அன்றைக்கு இருந்த போதகரோ இல்லை என்றால் அன்றைக்கு இருக்கிற ஆசாரியர் வாயினாக அவர்கள் என்ன பேசினார்களோ அதை தான் வேதம் என்று அவங்க எடுத்துக்கொண்டார்கள். இதெல்லாமே அறியாமையுள்ள காலங்கள் என்று கர்த்தர் அதை என்ன செய்தார்? முத்திரையிட்டார். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அறிவுள்ள காலம். இது அறியாமையுள்ள காலம் கிடையாது, இது ஞானமுள்ள ஒரு காலம். இந்த நாட்களில் உங்களை யாவரையும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, எல்லா மனுஷர்களுக்கும் அவர் கட்டளை இடுகிறார். என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். அப்படி என்றால் இந்த நாட்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அதனால் தான் அந்த செய்தி எடுத்தேன். அறிவு என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? அறிவென்றால் உலகத்தை அறிந்து கொள்கிற மனுஷனுடைய ஞானம். ஆனால் வேதாமத்தின்படியாக ஞானம் என்பது தேவனை அறிந்து கொள்கிற வேதாகம அறிவு தான் ஞானம். இது ரெண்டுத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த அறிவின் காலம், இந்த ஞானம் உள்ள காலம் என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். இவ்வளோ காலமாக 2000 வருஷம் 5000 வருஷமாக உலகம் ஒரு மெதுவாக தான் அது என்ன செய்து கொண்டிருந்தது? வளர்ந்து கொண்டிருந்தது. அப்படி தானே? எல்லா காரியங்களுக்கும் கண்டுபிடிப்புகள் நடுவில் 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் கேப் இருந்தது. ஆனால் இப்பொழுது கடைசி ஒரு 40 வருஷம் அப்படிப்பட்ட நாட்கள் கிடையாது. இந்த 40 வருஷங்களில் இந்த உலகம் மிக மிக அதிக வேகத்தில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஏன் இது வளர்கிறது என்றால் மனுஷனுடைய அறிவு பெருகிவிட்டது. ஆமென். அப்படி என்றால் இதுதான் அந்த அறிவின் காலம். இப்பொழுது பாருங்க, இந்த காலத்தில் தான் இப்பொழுது கடைசியாக வந்திருக்கிற ஒரு தொழில்நுட்பம் என்னதென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு, ஏஐ என்று சொல்லுவார்கள் சுருக்கமாக. எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் ஃபோனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் ஹே கூகுள் இது அதுன்னு கேட்குறீங்கள, ஓகே கூகுள், உங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து கொண்டு தான் இன்றைக்கும் பாருங்கள் நான் வெப்சைட்டை நான் டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஏஐ வைத்து கொண்டு தான் இப்போ நீங்கள் நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏஐ வைத்து கொண்டு தன்னாலே ஏந்து கொள்கிற கார், விமானம் இவைகள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஏஐ மூலமாக இன்னைக்கு டாக்டரே இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ணுற அளவிற்கு உலகம் முன்னேறி விட்டது.
இந்த ஏஐ எந்த வருஷத்தில் தொடங்கினது என்றால், நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக தான் ஏஐன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 1956 வருஷத்தில் ஜான் மெக்கார்த்தி என்ற ஒரு மனுஷன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு வார்த்தையை அவர் முதலாவது அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதன்படியாக 1950 வருஷத்தில் பாருங்க, முதலாவது ஏஐ மெஷின். எல்லாருக்கும் கண்ணு தெரியுதுன்னா, இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க இந்த லைட்டை. எல்லாருக்கும் படம் தெரியுதா? தெரியலையா? இப்போ இந்த லைட்டை வேணும் ஆஃப் பண்ணிடுங்கம்மா. இங்கே பாருங்க, இந்த முதலாம் ஒரு ஏஐ மெஷின் என்று என்னதென்றால் டியூரிங் மெஷின் என்று 1950 வருஷம். இது ஒன்றும் பெரிய ஒரு ஏஐ மெஷின்லாம் கிடையாது. ஆனால் ஒரு இயந்திரத்தில் ஒரு மெஷினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு அந்த ஒரு மனுஷன் மூலமாக அந்த இயந்திரத்திற்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த இயந்திரம் அதற்கு பதில் சொல்லும்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு மெஷின் தான் இந்த டியூரிங் மெஷின். அது மாத்திரமில்லை, இந்த ஏஐ என்பது அநேக காரியங்களில் சின்ன சின்ன வடிவங்களாக அது வெளிப்பட்டது. அதில் இந்த ஒரு காரியத்தை அடுத்த படத்தை பாருங்க. இது பேர் ஆமைகள். இதெல்லாமே நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க வந்து டாய்ஸ்லாம் நிறைய பேர் இதெல்லாம் விளையாடுவாங்க. இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டாய்லாம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் டர்ட்டில்ஸ். இது 1960 இது அந்த டைமில் தான் இந்த காரியத்தை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இது எப்படி என்றால், ஒரு டிசைனை வரைவதற்கு அந்த மெஷினுக்கே ஒரு ஞானத்தை கொடுத்து அதன்படியாக அதை செய்ய வைத்தார்கள். இது வந்து ஏர்லி ஃபார்ம். இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த செயற்கை அறிவின் வடிவமாக காணப்பட்டது. அதன் பிறகு ஒரு மெஷின், இதுதான் பாருங்க முதலாவது ஏஐ மெஷின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பீஸ்ட் எனப்படுகிற 1960 வருஷத்தில் ஹாப்கின்ஸ் பீஸ்ட் அப்படின்னு ஜான் ஹாப்கின்ஸ்கிற ஒரு மனுஷன் ஹாப்கின்ஸ் பீஸ்ட் என்ற ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறார். இது ஒன்றும் ரொம்ப பெரிய மெஷின்லாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப எளிதான காரியம் தான். ஆனால் அன்றைக்கு முதலாவது ஏஐ கொண்ட ஒரு மெஷின். இந்த மெஷின் என்னதென்றால், இந்த லேபில் முழுவதுமாக அது ஓடி அது வேலையெல்லாம் செய்யுமா. அதன் பிறகு அதற்கு சார்ஜ் போயின மாத்திரத்தில் எங்கேயாவது செவுத்தில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதை பார்த்து அதை தேடி அது கண்டுபிடிச்சு அதே போய் சார்ஜ் பண்ணிக்கொண்டு மறுபடியும் வேலை செய்ய தொடங்குமா. இதெல்லாமே வந்து ஆதி காலத்தில் இருக்கிற ஏஐ மெஷின்ஸ். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், இந்த ஏஐ வளர்ந்த பிறகுதான் அநேக வீடியோ கேம்ஸ் வந்தது. நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. 30-40 வருஷம் முன்னாடிலாம் இந்த 80s கிட் 90s கிட்லாம் விளையாடின வீடியோ கேம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற வீடியோ கேம்லாம் ஆல்மோஸ்ட் அசலாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் விளையாடின காலத்துலலாம் நிறைய வீடியோ கேம்ஸ் வந்து ஏஐ கொண்டு தானே அது வந்து உருவாக்கப்பட்டது. ரொம்ப மைன்யூட்டான ஒரு காரியம்தான். அதற்கு வந்து ஒரு சிந்தனை, அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன கேள்வி உங்களுக்கு கேட்க வேண்டும், என்னத்தை அந்த கேம் செய்ய வேண்டும் என்பதை ஏஐ தான் தீர்மானித்தது. இப்படிப்பட்ட காரியங்களாம் இருந்தது. ஆனால் இதெல்லாமே சிறு சிறு காரியங்களாக காணப்பட்டாலும் இப்பொழுது வந்திருக்கிற புதிய ஏஐ அது கம்ப்ளீட்டாக வேறொரு காரியமாக காணப்படுகிறது. இதெல்லாமே பாருங்க, ஒரு மெஷின் தான் எல்லாமே, அப்படி தானே? இதெல்லாமே ஒரு மெஷின்குள்ள ஒரு ஞானத்தை கொடுத்து அதன்படியாக அதை செயல்பாடு செய்ய வைத்தார்கள். ஆனால் 2010 லார்ஜ் லாங்குவேஜ் மெஷின்ஸ் மாடல்ஸ் என்று ஒரு காரியம் வந்தது. அது வந்து டெக்னிக்கலாக புரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுங்கிறது அநேக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து கூகுள் பிரதானமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதற்கப்புறம் ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி, அவங்களும் அதில் ரிசர்ச் பண்ண தொடங்கினாங்க. அந்த ஓப்பன் ஏஐ தான் முதலாக ஒரு இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படுகிற பேரில் ஒரு ஏஐயை வெளியிட்டாங்க. அது 2020 வருஷம் தான் வந்தது. இந்த காரியம் வந்த மாத்திரத்திலேயே உலகத்தில் ஏஐ இந்த மெஷின், ஃபோன், உங்களுடைய கம்ப்யூட்டரை வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் கம்ப்ளீட்டாக வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது. அது என்னதென்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாட் ஜிபிடி. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேர்லாம்? சாட் ஜிபிடி என்று 2020 வருஷம் இது வந்தது. ஆனால் இது வந்த மாத்திரத்தில் இன்றைக்கு நிஜமாகவே சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட 1500 ஏஐ மாடல்ஸ் உலகத்தில் உருவாகி விட்டது. அங்கே பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் வந்து ஜெமினி, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, கிராக் அப்படின்னு சொல்லி அநேக ஏஐ, இந்த ஏஐ எல்லாமே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு இடத்துல உருவாக்கி அங்கே முற்றிலுமாக
மனுஷனுடைய ஞானத்தை ஊட்டி அந்த ஏஐ மனுஷனுக்கு தெரிந்த, மனுஷன்னா ஒரு மனுஷன் இல்லை, இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற 6 பில்லியன் மக்கள், ஏற்கனவே வாழ்ந்த எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், அவர்களுடைய ஞானத்தை யாவற்றையும் சேர்த்து அந்த ஞானத்தை யாவற்றையும் பிரதிபலிக்கிற ஒரு மெஷின் தான் செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த காரியம் 2020 வருஷத்துல இந்த சாட் ஜிபிடி வந்த மாத்திரத்திலேயே எல்லாமே தாறுமாறாக மாறிவிட்டது. டெக்னாலஜி படிப்படியாக வளர்ந்த டெக்னாலஜி கூட 1970 வருஷத்துலேருந்து தான் டெக்னாலஜி வளர்ந்தது படிப்படியாக. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த மாத்திரத்திலேயே டெக்னாலஜி கூட பாருங்க துள்ளி குதிக்க தொடங்கி விட்டது. பயங்கரமான வளர்ச்சி. நம்மளுக்கு 2020 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற காரியம் எல்லாமே சாத்தியமாக மாறினது. நிஜமாக நான் சொல்லுகிறேன், நான் இப்போ அந்த jjcc.in நம்ம பழைய வெப்சைட்டை நான் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு டொமைன்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனால் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு அந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு தெரியாது, அதை என்ன பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒன்றுமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் கிடையாது, நான் எனக்கு வந்து இந்த கூகுள் ஜெமினி நான் யூஸ் பண்ணுவேன், அந்த ஏஐயை. அதுக்கிட்ட நான் ஜஸ்ட்டு என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி எனக்கு என்னென்ன பண்ணணும்னா எனக்கு இந்த வெப்சைட் என் கைக்கு வரணும்னு சொல்லும் பொழுது, நான் நிஜமாக சொல்கிறேன், இது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு முன்பதாக இந்த காரியத்தை நான் செய்தேன்னா எனக்கு என்ன பண்ணணும் என்று எனக்கு சுத்தமாகவே தெரியாது. இது வெளியில் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா கூட அவன் கம்பல்சரியாக இதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாவோ 15,000 ரூபாவோ அவன் பில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 நிமிஷத்தில் அந்த கம்ப்ளீட் வெப்சைட் அந்த டொமைன்லேருந்து கம்ப்ளீட்டாக பிரித்து என் கையில் அது கொடுத்து எல்லாமே ரெடின்னு சொல்லிச்சு. அந்த அளவிற்கு இப்பொழுது இந்த செயற்கை அறிவுங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டூல். இன்றைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு நம்ம யாவரும் நம்ம ஃபோனில் எடுத்துக்கொண்டு அப்படி தானே ஹே கூகுள், ஹே சிரி என்று சொல்லுகிறோம். அதுதான் பாருங்க, இன்றைக்கு வந்து எனக்கு நாளை காலையில் 6 மணிக்கு எழும்புறதுக்கு எனக்கு ஒரு அலாம் வை என்று சொல்கிறோம். ஓகே கூகுள் செட் அன் அலாம் ஃபார் 6 AM, இல்லைனா ஓகே கூகுள் என்னுடைய ஏசியை ஆன் பண்ணு, இல்லைனா ஓகே கூகுள் நிறைய காரியங்களை சொல்லலாம். அப்படி தானே நாளைக்கு வந்து சென்னையில் வந்து மழை பெய்யுமா பெய்யாதா கேட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லலாம். அப்படி தானே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இப்பொழுது பாருங்க முற்றிலுமாக இந்த ஏஐ அதற்கு நம்மளுக்கு மிக மிக ஒரு பிரோஜனமுள்ள ஒரு காரியமாக காணப்படுகிறது. அது மாத்திரமில்லை, இன்னைக்கு படங்களும் வீடியோக்களும் ஏஐ மூலமாக பயங்கரமாக அது உருவாக தொடங்கிவிட்டது. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு ஜோக் சொல்லுவாங்க, என்னதென்றால் ஒருத்தன் கேட்பான், என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் நான் சொல்கிறேன், இனிமேல் ஏஐ வந்த காலத்தில் எம்ஜிஆரும் சாக மாட்டார், சிவாஜியும் சாக மாட்டான், கமல்ஹாசனும் சாக மாட்டான், யார் அடுத்தவர் யார் ரஜினிகாந்தும் சாக மாட்டான். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 20 வருஷம் கூட கழித்து கூட இவங்க 4 பேரும் நடிக்கிற படம்லாம் வெளியிடப்படும். இவங்க 4 பேருமே உயிரோடு இல்லை என்றாலும் இந்த 4 பேர்கள் நடிக்கிற படங்கள்லாம் வெளியிடப்படும். இன்னைக்கே இப்போ பண்ணுறாங்க நிறைய, அப்படி தானே ஏஐ வைத்து கொண்டு பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக இனிமேல் நீங்கள் நடிக்கலாம் வர வேண்டாம், உங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்க முடியாது, நாங்கள் ஏஐலே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இனிமேல் படம் எடுக்கிறவங்கலாம் இப்படி தான் படம் எடுப்பான் போல இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியம்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, போருக்கு நம்ம யாரை அனுப்புகிறோம்? வீரர்களை அனுப்புகிறோம், சோல்ஜர்ஸ் அனுப்புகிறோம். ஆனால் இனிமேல் பாருங்க, போருக்கு நீங்கள் மனுஷர்களை அனுப்ப வேண்டாம், போர்களுக்கு நீங்கள் மெஷின்களை அனுப்பினால் போதும். அதன் பிறகு பாருங்க, இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் எங்க நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க நம்ம காசை போடலாம், இதெல்லாவற்றையும் நம்ம எங்க யாராவது ஒரு பேங்கர் கிட்டயோ இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி புரோக்கர் கிட்ட தான் நம்ம கேட்போம். ஆனால் இனிமேல் அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், நீங்க உங்க கூகுள் கிட்டையாவது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது நீங்க கேட்டானா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அது சொல்லும். அது மாத்திரமில்ல, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் பயங்கரமான காரியங்கள் வந்து விட்டது. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பாருங்க, இன்னைக்கு சர்ஜரிஸ், டயக்னோசிஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுப்பீங்கள்ல, எங்கே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுப்பீங்கள்ல, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாடிக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து எடுப்பீங்கள்ல, நீங்கள் வெறும் உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து
நீங்க கூகுள் கிட்ட எனக்கு என்ன வியாதி இருக்கு, நான் என்ன பண்ணணும், நான் எந்த டாக்டரை பார்க்கணும்னு கேட்டேன்னா டாக்டர் கூட சொல்ல முடியாத அளவிற்கு அந்த கூகுள் உங்ககிட்ட சொல்லும். டாக்டருக்கு இனிமேல் அவசியம் கிடையாது. நீங்க வீணா போய் நீங்க வந்து காசு செலவழிக்கிறீங்க. தெரியுமா அந்த காரியம்லாம் இருக்குன்னு உங்க ஃபோனில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து நீங்க போட்டோ எடுத்து நீங்க ஜெமினிக்கு அப்லோட் பண்ணி பார்த்து நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதன் பிறகு பாருங்க, இன்னைக்கு பாருங்க நிறைய மியூசிக் வாசிக்கிறவங்களாம் பாருங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வைத்து வாசிக்கிறாங்க, பாடகர்கள்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. இனிமேல் இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அதே மியூசிக் போட்டுக்கோ, அதே பாடம். அது வந்து பெக்மான்ஸ் பாட்டு பாடினாலும் கூட பெக்மான்ஸ் மாதிரியே பாடும், எஸ்பிபி மாதிரியே பாடினா கூட எஸ்பிபி மாதிரியே பாடும். இதெல்லாமே வந்து விட்டது. எல்லாமே வாய்ஸ் குளோனிங் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி பாடுவதற்கு இன்றைக்கு எல்லாம் ஏஐ உடைய டூல்ஸ் இருக்கிறது. அது மாட்டம் கிடையாது. பாருங்க, இன்னைக்கு ஓட்டுநர்கள் தேவையில்லை. இன்னைக்கு விமானம், இன்னைக்கு கார், இதெல்லாமே பாருங்க டிரைவரே இல்லாம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க ரோட்ல ஓட்டும். மற்ற நாட்டிலலாம் வந்துடுச்சு, நம்ம இந்தியாவில் கொண்டு வர முடியல. உங்களுக்கே தெரியும் ஏன்னு. நம்ம ஊரில் ஏஐ வச்சனா ஏஐயை குழம்பி போயிடும். அப்படிதானே? நம்ம ஊரில் கஷ்டம்தான். நம்ம ஊரை சாதிச்சிட்டாங்கன்னா நிஜமாவே பயங்கரமான அறிவு தான் அவன். நம்ம ஊரில் சுயமாக ஓடுற ஒரு காரை எவனாவது தயாரிச்சான்னா சரியான அறிவு தான் அவன். கரெக்டு தானே நான் சொல்றது? சரி, அதன்படியாக பாருங்க, கடைசியாக ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இது வந்து நிஜமான சொல்றேன், கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்க. இவ்வளோ காலமாக பாபேல் கோபுரம் கட்டினது மாத்திரத்துல இருந்து பாபேல் கோபுரத்தில் வந்து அந்த பாஷைகளை குழப்பினவர் யார்? கர்த்தர் தான் குழப்பினார். ஏன் குழப்பினார்? இவங்க எல்லாருமே ஒரே பாஷை பேசினார்கள் என்றால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே தேவர்களை போல மாறுவதற்கு அவங்க பிரயாசப்படுவாங்க என்று சொல்லி தான் கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களுடைய பாஷைகள் யாவற்றையும் குழப்பி விட்டார். அப்படி என்றால் இன்னைக்கு நடக்கிற எல்லா மொழி யுத்தங்களும், மொழி போர்களும், போராட்டங்களும் இதற்கு மூல காரணம் யாரு? நம்மளுடைய கர்த்தர் தான். வேற பெரியார் கிடையாது, வேற எந்த ஒரு ஆளும், ஒரு இந்திக்காரனும் கிடையாது, இவனும் கிடையாது. இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வந்ததே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஏஐ மூலமாக இங்க பாருங்க, இந்த ஏஐ என்ன செய்கிறது என்றால், அன்றைக்கு கர்த்தர் மொழிகளை பிரித்தார், இன்றைக்கு இந்த மொழிகளை இந்த ஏஐ சேர்க்கிறது. ஒரு 5 இடத்துல ஒருத்தன் உருது பேசலாம், ஒருத்தன் சைனீஸ் பேசலாம், ஒருத்தன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசலாம், ஒருத்தன் ஹிந்தி பேசலாம், ஒருத்தன் வந்து கொரியன் லாங்குவேஜ் பேசலாம். ஆனாலும் இந்த 5 பேர்களும் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். புரிகிறதா இல்லையா? கர்த்தர் என்னதை குழப்பி விட்டாரோ இப்பொழுது இந்த ஏஐ என்ன செய்கிறது? அதை சேர்த்து விடுகிறது. சரி, இதன்படியாக இப்போ நீங்க பாருங்க, இன்றைக்கு நிஜமாகவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை அறிவு, அது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதாமத்தை அறிவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதா? நான் நிறைய காரியங்களை நான் சொல்லுவேன், அதனால் நீங்க கவனமாக கேளுங்க. நான் சொல்லுவேன், ஆமாம், சில இடத்துல அது பிரயோஜனமாக தான் இருக்கிறது, ஆனால் சில இடத்துல அது பிரயோஜனமாக இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த மாத்திரமே கிறிஸ்தவர்கள் தேட வேண்டிய ஞானத்தை தேடாமல் அவர்கள் யாவரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது என்ன சொல்லுகிறது அதுடைய ஞானத்தை தான் கேட்க தொடங்கி விட்டார்கள். நான் இப்பொழுது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட நீங்கள் தேவனுடைய ஞானத்தை தேடாமல் ஆனால் நீங்கள் வேறொரு ஞானத்தை தேடுகிற ஒரு காரியம் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறதா? இந்த ஏஐக்கு முன்பதாக ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? இருந்தது. எனதென்றால் புத்தகங்கள். எனது புத்தகங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தை எதிலிருந்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த வேதாமத்தில் நீங்க காத்திருந்து இந்த வேதாமத்தில் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த வேதாமத்தை நீங்கள் தேடும் பொழுதுதான் தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், அது பெருமைக்காக அல்ல. ஆனால் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து நான் வேதாமத்தை அதேங்க நாள் வாசிக்கும் பொழுது நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு பொருத்தனை செய்தேன். ஏனென்றால்
என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே விதவிதமான புக்ஸ்லாம் வாங்கி வாசிப்பாங்க. அங்கே என்ன மாதிரி எழுதியிருக்கிறார் அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர் என்ன எழுதியிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்தேன், அது நிஜமாகவே இன்றைக்கு அதற்கு சாட்சியாக நிற்கிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு புத்தகத்தையும் நான் வாசிக்க மாட்டேன். வேற எந்த ஒரு பிரசங்கியார், அது எங்கள் அப்பாவே இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். கர்த்தாவே நீர் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வேதாமத்தின் மூலமாக மாத்திரம்தான் நீர் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு 14 வயசு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நாள்லேயே நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் வீட்டில் வந்து கூட பாருங்க, எந்த ஒரு புக்கும் இருக்காது, மற்றவங்க வாங்கி கொடுத்த புக்காக தான் இருக்கும். அது கூட நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இன்றைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த புக்ஸ் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேடாக மாறி விட்டது. இங்க பாருங்க, ஒரு தேவ ஞானத்தை தேடுகிற மனுஷன் வேதாமத்தை எல்லாத்தையும் மேலே வச்சு அது பூச்சி அடிச்சு கிடக்குது, தெரியுதா? வேதாகமம் எல்லாத்தையும் மேலே தூக்கி எடுத்து வச்சுட்டாங்க. இப்பொழுது எங்க தேட தொடங்கி விட்டார்கள்? தியாலஜி புக்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மற்ற ஊழியக்காரர்கள் எழுதின காரியங்கள். நான் அதுக்காக எல்லா புத்தகமும் மோசம் என்று சொல்லவில்லை. ஆனால் வேதாகமத்தை முற்றிலுமாக விட்டு விட்டு வெறுமனையே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்ற புத்தகங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சார்ந்து இப்படிப்பட்ட ஞானத்தில் வளருகிறவர்களுக்கு இந்த வேதாகமம் தரும் ஞானம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகர் வாருங்க இந்த இரண்டாம் கட்ட அறிவுக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவாங்க. அவங்களே தேவனிடத்தில் காத்திருந்து எழுதினார்கள் என்று சொல்ல முடியாது. இது அநேகர் வந்து மனிதனுடைய ஞானத்தினால் எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கலாம். இவங்களே வாசித்து வாசித்து அறிவு பெருகும், ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய ஞானம் எட்டாது. புரிகிறதா இல்லையா? உலகத்தின் அறிவு வேணா பெருகும், பயங்கரமான ஒரு தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொள்ளலாம், ஆனால் வேதாகமத்திற்குரிய ஞானம் அவர்களுக்கு எட்டவே எட்டாது. நான் சாட்சியா சொல்வேன், நம்ம சபையில் எங்க அப்பாவா இருக்கட்டும், நாங்க கொடுக்கிற செய்தி ஏன் வித்தியாசமாக இருக்கிறது என்றால், ஒரு புக்கு எதுவுமே நம்ம பார்க்கறதே கிடையாது. கர்த்தர் எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நான் சும்மா ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த காரியங்கள், இந்த பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காரியத்திற்கு இப்பொழுது சப்ஸ்டிடியூட்டாக தான் என்ன வந்து விட்டது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டுதான் இன்னைக்கு அநேகர் வேதாமத்தில் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து கொள்கிறார்கள். ஏன்? இன்னைக்கு அநேக போதகர்களே பாருங்க, இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கு, நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. எவனுக்கும் செய்தியெல்லாம் எழுத தெரியாது. எல்லாருமே வந்து கூகுள் ஜெமினியில் எனக்கு வந்து நான் தேவனுடைய அன்பை பற்றி இன்னைக்கு இந்த வாரத்தில் நான் சபையில் பேசணும், எனக்கு ஒரு 45 நிமிஷத்திற்கு நான் செய்தி கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு மெட்டீரியல் எழுதி கொடுத்து சொன்னேன்னா 2 நிமிஷத்தில் உங்களுக்கு செய்தி வந்துடும். ஆனால் உயிரே இல்லாத செய்தியாக இருக்கும். இது நானும் எங்கள் அப்பாவும் வந்து ஒரு சாம்பிள் நாங்கள் பார்த்தோம். எப்படி என்றால், நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்தேனாலவா அறிவு ஞானம். நான் எங்கள் அப்பா மேலே வந்து என்னோட உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட சும்மா ஒரு டெமோ காட்டினேன். டாடி இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இந்த கூகுள் ஜெமினியில் நான் கொடுக்க போகிற செய்தியை வந்து நான் அதில் போட்டு காட்டுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி நான் கொடுக்கணும், நாலேஜ் விஸ்டம் இதை குறித்து ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து எழுதி கொடுன்னு சொன்னேன்னா எழுதி கொடுத்துச்சு. ஆனால் நிஜமாகவே நான் கொடுத்த செய்திக்கும் அது கொடுத்த செய்திக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏனென்றால் நாம் யாவரும் ஒரு பெருமைக்காக இல்லை, நாம் தேவனுடைய ஞானத்தினால் அந்த செய்தியை கொடுத்தோம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே இப்படிப்பட்ட புத்தகங்கள், இப்படிப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் எழுதினதும் பேசினதும் அது டூப்ளிகேட் மாத்திரம் தான் அது செய்யும். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? தேவனுடைய ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. அது வெறும்னே இப்படிப்பட்ட மனுஷர்கள் ஏற்கனவே எழுதின காரியங்கள், ஏற்கனவே பேசின காரியங்களை அது தேடி ஆராய்ந்து பார்த்து அது உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட், ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக தான் கொடுக்கும். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்படி என்றால் ஏஐ என்பது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் கிடையாது. அதுவே சுயமாக சிந்திக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும்
அது சுயமாக சிந்திக்க தொடங்கிடுச்சுன்னா நம்ம எல்லாம் முடிஞ்சு போனோம். இன்றைக்கு வரைக்கும் ஏஐயால் சுயமாக சிந்திக்க முடியாது. ஆனால் இப்போ அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. சரி, அப்போ இங்கே பாருங்க, இந்த சுயமாக சிந்திக்க முடியாமல் மற்ற புத்தகங்களையும் மற்ற காரியங்களையும், அது கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து எடுக்கும், ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் எடுக்கும், மற்ற ஒன்றுக்கும் உதவாத மற்ற புத்தகங்கள் எல்லாவற்றையும் வாசித்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஞானத்தை போல இந்த ஏஐ கொடுக்கும். ஆனால் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் கிடையாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உலகத்தில் அப்படி என்றால் முதலாவது வந்த ஏஐ என்றால் நாலேஜ். என்னது? ஏஐ என்றால் அறிவு, ஞானம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம வேதாமத்தின்படியாக இப்பொழுது பார்க்கிறோம், ஏஐ என்றால் வெறும் அறிவு தான், ஞானம் கிடையாது. இப்பொழுது உலகத்தில் இருந்த முதல் ஏஐ மெஷின் என்னதென்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் இருந்த முதலாம் ஏஐ மெஷின் என்னது சொல்ல முடியுமா யாராவது? கால்குலேட்டரா? இன்னும் நல்லா பின்னாடி போங்க. டைப்ரைட்டரா? சரி, டைப்ரைட்டர் எங்கே? ஏஐ நம்ம கையால் தான் நடிக்கிறோம். வேற முன்னாடி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, நல்லா முன்னாடி போங்க. சரி, ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? ஒரு 5000 வருஷம் முன்னாடி போங்களே. சூரிய கடிகாரம். ஏஐ, முதலாவது ஏஐ டிவி 5000 வருஷம் முன்னாடியா? 5000 வருஷம் முன்னாடி போங்கிற பேஜர் டிவிங்கிறீங்க. சர்ப்பம், கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டீங்க. சாத்தான் க்ளோஸா வந்துட்டீங்க. ஜீவ விருட்சத்தின் கனிகளை தருகிற மரம், அதுக்கு என்ன பேர் என்றால் the tree of knowledge. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நான் ஜீவ விருட்சம் சொல்றது தப்பு. நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க விருட்சம். இதற்கு கொடுக்கப்பட்ட எபிரேயர் மொழி பெயர் என்னதென்றால் தஹாத். தஹாத் என்ற மரம் அறிவின் மரம். இந்த மரத்தில் இருக்கிற கனிகளை நீங்கள் புசிக்க கூடாது என்று ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் கர்த்தர் கட்டளையிட்டார். இதுதான் உலகத்தில் காணப்பட்ட முதல் ஏஐ மெஷின். ஏனென்றால் இந்த கனியை புசித்த மாத்திரத்திலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அறிவு வந்து விட்டது. புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் நான் சொல்கிறேன், இவ்வளவு காலமாக இந்த பழத்தை புசிப்பதற்கு முன்பதாக மனுஷனுக்கு அறிவு கிடையாது. வெறுமனே தேவனுடைய ஞானத்தினால் மாத்திரமே வழி நடத்தப்பட்டான். புரிந்து கொள்ளுங்க. ஞானம் வேற, அறிவு வேற. அறிவே கிடையாது. ஏனென்றால் இந்த அறிவு இவர்களுக்கு தேவையே இல்லை. இவங்க வந்து நல்லா ஜாலியா சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த ஏதேன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவங்க வந்து எப்படி வந்து ஒரு பயிரை விளைய வைக்க வேண்டும், எப்படி வந்து நம்ம வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும், எப்படி பதப்படுத்த வேண்டும், எப்படி வந்து நம்ம வந்து குளிக்க வேண்டும், இந்த மாதிரி எந்த ஒரு அறிவும் அவங்க தேவையில்லாமல் இருந்தார்கள். அவர்கள் வந்து தேவனுடைய செல்ல பிராணிகளை போல வெறும் தேவனுடைய ஞானத்தினால் வழி நடத்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஞானம் இருந்தது, தேவனுடைய ஞானம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. படைப்பு மாத்திரத்திலிருந்தே ஞானம் இருந்தது. ஆனால் இந்த பழத்தை புசித்த மாத்திரம்தான் ஞானம் மாத்திரமில்ல, இப்பொழுது அவர்களோடு அறிவும் ஒட்டி கொண்டது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இவ்வளோ காலமாக அந்த பழத்தை புசிப்பதற்கு முன்னாடி ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பழத்தை புசித்த மாத்திரத்திலே, அறிவு வந்த மாத்திரத்திலேயே
தாங்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று முதன்முறையாக ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்தது. அது மாத்திரமில்லை, இந்த அறிவு வந்த மாத்திரத்திலேயே இவ்வளவு காலமாக ஜாலியாக அவங்களோடு உல்லாசமாக இருந்த அந்த தேவனுக்கு கோபம் வரும் என்ற ஒரு புதிய ஒரு உணர்வு வருகிறது. இந்த அறிவு வந்த மாத்திரத்திலேயே ஐயோ நிர்வாணமாக இருக்கிறோமே என்ற ஒரு அசிங்கம் வருகிறது. புரிகிறதா இல்லையா நான் சொல்கிறது? எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது மாத்திரமில்ல, இந்த அறிவு வந்த மாத்திரத்திலேயே நம்ம நிர்வாணமாக இருக்கிறோம். ஐயோ கத்தர் வரப்போறார், வாக்கிங் வரப்போறார், இப்படியா போய் நிக்கிறது கத்தர் முன்னாடி? இவ்வளவு நாள் இப்படி தானே இருந்தாங்க. ஆனா இப்ப என்னது? அறிவு வந்த மாத்திரத்திலே நம்ம ஏதாவது போட்டு நம்ம மறைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு அறிவு வருகிறது. புரிகிறதா இல்லையா நான் சொல்கிறது? இவ்வளவு நாள தேவனுடைய ஞானத்தினால் வழி நடத்தப்பட்டாங்க. ஆனால் இப்பொழுது அறிவும் தொத்தி கொண்டபடியினால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய புதிய சிந்தனைகளாக வருது. அது மாத்திரமில்ல, இப்பொழுது அறிவு வந்த நிமித்தமாக எல்லா மனுஷர்கள் போல ஐயோ கத்தர் வரப்போறாரு, கத்தர் வரும்பொழுது நம்ம என்ன சாக்கு போக்கு சொல்லலாம் என்று அவங்க தீர்மானிக்கிறாங்க. இப்ப அறிவு வந்த நிமித்தமாக ஆதாம் என்ன பண்றான்? ஏவாள் மேல பழிய போடுறான். ஏவாள் என்ன பண்றா? ஆதாம் மேல பழிய போடுறான். பாருங்க, இது எல்லாமே எப்படி வந்தது? தேவனுடைய ஞானத்தின்படியாக அல்ல, ஆனால் புதிதாக அவர்கள் அந்த பழத்தை புசித்து பெற்ற கொண்ட அந்த அறிவின் நிமித்தமாக, த ஹார்ட் என்ற அந்த அறிவின் நிமித்தமாக இப்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா! புரிந்து கொண்டவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இது பாருங்க, இது எல்லாமே அவர்களுக்கு என்ன சொன்னது? தேவனுடைய ஞானம் இதை பேசல. என்ன இப்போ பேசுகிறது அவங்களுக்குள்ள? அவங்களுடைய உலக அறிவு பேசிக்கொண்டிருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த உலக அறிவு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு எழும்பவே இல்லை. அப்படிதானே? அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே இந்த பழத்தை புசிக்கிற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் அவங்க எதையும் நியாயப்படுத்தவும் இல்லை, அதை எதையும் தெரிந்து கொள்ளவும் விருப்பப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அவங்களுக்கு தெரிகிறது, ஒரு இடது பக்கம் இருந்தால் ஒரு வலது பக்கமும் இருக்கிறது. உண்மைன்னு ஒரு காரியம் இருந்தால் பொய் என்றும் ஒரு காரியம் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, இன்றைக்கு சத்தியம் என்ற ஒரு காரியம் இருந்தாலும் அதிலிருந்து நாம தப்பித்துக் கொள்வதற்கு நாம் எப்படி எப்படிலாம் பொய் சொல்லலாம் என்ற ஒரு வகை தேடுகிற ஒரு உணர்வும் அவங்களுக்குள்ளாக வந்து விட்டது. ஏன்? இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கு இந்த நாலேஜ், தஹாத் என்கிற அந்த கனிகளை அவர்கள் புசித்தபடினால் அவர்களுக்கு சடன ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து விட்டது. ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, இன்னைக்கு அதனால தான் பாருங்க, திடீரென்று இன்றைக்கு மனுஷனுக்கு இந்த ஞானம் வந்தபடினால அவன் நன்மை தீமை என்னதென்று அவன் அறியத்தக்குவதற்கு அவனுக்கு உணர்வு வந்து விட்டது. அதனால தான் பாருங்க, ஆனால் காயின் வந்து ஆபேலை கொலை செய்யும் பொழுது அவனுக்கு கொலைனா என்னதுனே தெரிஞ்சிருக்காது. அப்படிதானே? ஏதோ அடிக்கணும்னு அடிச்சிட்டா செத்து போயிட்டான். அதனால தான் பாருங்க, இது எல்லாமே அவன் அறியாமை செய்தான். ஆனால் நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொண்ட மாத்திரத்தின் கொலை செய்த உடனே ஏதோ ஒரு தப்பு செய்து விட்டோம் என்ற ஒரு பயம் மட்டும் அவனுக்கு வந்து விட்டது. புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் அவன் உண்மையாகவே கொலை செய்திருந்தான்னா கத்தர் என்ன பண்ணியிருப்பார்? அவனை சங்காரம் பண்ணியிருப்பார். அப்படிதானே? ஆனால் கத்தர் என்ன பண்றாரு? காயினை காப்பாற்றுகிறார். அவன் மேல ஒரு முத்திரை இட்டு, நீ யாராவது இந்த முத்திரையை பார்த்தான்னா அவனை தொடாதபடிக்கு நான் என்ன பண்றேன், உன் மேல ஒரு முத்திரையை போடுறேன்னு சொல்லி அவனை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் அவனுக்கு எதுவுமே தெரியாது, அடிச்சிட்டான், செத்து போயிட்டான். ஆனா ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு அறிவு மட்டும் இருந்தது. புரிகிறதா இல்லையா? இதுதான் பாருங்க, நான் சொல்கிறபடி 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வந்த முதலாம் இன்டெலிஜென்ஸ் ஒரு மெஷின், ஒரு கருவி.
அது என்னதென்றால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அந்த கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மரம் தான், அந்த விருட்சம் தான். ஆமென். இன்னைக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு மனுஷன் தன்னைத்தானே நியாயப்படுத்த வைத்து இன்றைக்கு நாம் இந்த காரியத்தில் நாம் பங்கு கொள்ளும்படியாக அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசித்த மாத்திரத்திலேயே இன்றைக்கு அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இனிமேல் பிறந்து வளர போகிற யாவருக்கும் இந்த அறிவு சேரும். புரிகிறதா இல்லையா? இந்த அறிவு வர வேண்டும். ஏனென்றால் நீங்க ஒன்னு இனிமேல் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையே. நீங்க என்ன வெறுமனே தேவனுடைய ஞானத்தை மட்டுமா பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இல்லையே. நீங்கள் இப்பொழுது அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த அறிவு இன்னைக்கு நிஜமாகவே நம்மளுக்கு தேவை. ஏனென்றால் இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் நீங்க வாழல. நீங்க நினைச்ச நேரத்தில் நீங்க நிறுவனமாக சுத்தி ஆடி அருவியில குளித்து கொண்டு பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி லேட்டா தூங்கி எழும்பி நல்லா செல்ல பிராணி போல இருக்கிறதுக்கு உங்களுக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடையாது. நீங்க உலகத்துல போய் கஷ்டப்பட்டு நீங்க வாழணும். இப்பொழுது கஷ்டப்பட்டு வாழ்வதற்கு வெறுமனே தேவனுடைய ஞானம் பத்தாது, இப்பொழுது இந்த அறிவும் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இனிமேல் வாழ்வதற்கு வெறுமனே ஞானம் மாத்திரம் பத்தாது, அறிவும் உங்களுக்கு தேவை. ஏனென்றால் எப்படி விதைய போட்டனா வளரும் செடி, அறிவு வேணும். எப்பொழுது வெயில் காலத்தில் நம்ம தண்ணி ஊற்றலாமா? இரவு நேரத்தில் தண்ணி ஊற்றலாமா? இதுக்கு ஒரு அறிவு தேவை. இன்னைக்கு எப்படி மிருகங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்? இவ்வளோ காலமாக மிருகத்துக்கு சாப்பாடை போட்டாங்க ஏதேன் தோட்டத்தில் இல்லை. ஆனால் இப்போ இந்த மிருகத்துக்கெல்லாம் என்ன சாப்பாடு போடணும், அதை எப்படி மேய்க்கணும், நாளைக்கு இந்த மிருகங்களை வெட்டினோன்னா வெட்டி எப்படி நம்ம புசிக்கணும், இது எல்லாவற்றுக்கும் அறிவு தேவைப்பட்டது. ஏன் இவ்வளோ நாளாக சமைச்சா சாப்பிட்டாங்க, ஆனால் இனிமேல் சமைச்சு சாப்பிடணும். இதை சமைச்சு சாப்பிட்றதற்கு அறிவு தேவை. வெறும் தேவனுடைய ஞானம் மாத்திரம் பத்தாது. அப்படி என்றால் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஞானம் மாத்திரம் பத்தாது, அது கூடவே எப்படியே அந்த ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அறிவும் உலகத்தின் அறிவும் தேவை. இங்க தான் பாருங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கை கொடுக்க வர போகிறது. இவ்வளவு காலமாக மனுஷன் சொந்த அறிவினால, இல்லைன்னா அப்பா அம்மா சொன்ன அறிவின்படியாக, இல்லைன்னா எழுதி வைத்த அறிவின்படியாக அவன் வழி நடத்தப்பட்டான். ஆனால் இப்பொழுது எப்படி வரப்போகிறது அறிவு? என்னது? இப்பொழுது இந்த அறிவு எப்படி வரப்போகிறது? நீங்க கேட்டதன்படியாகவும் வாசித்ததன்படியாகவும் நீங்க அனுபவித்ததன்படியாகவும் இந்த அறிவு பெருகி கொண்டே இருக்கும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவாங்க. நீங்க 20 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது 20 வருஷம் அறிவு. புரிகிறதா இல்லையா? என்னது, இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏனென்றால் இந்த அறிவு கண்டிப்பாக தேவை. ஏன்னா பாருங்க, நோவாவை ஒரு பேழை கட்ட சொன்னார் கர்த்தர், அப்படிதானே? நோவாவுக்கு என்ன பேழை கட்ட தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாரு. ஆனா எங்க இருந்து இந்த அறிவு வந்தது? கர்த்தர் கொடுத்திருப்பார் அந்த அறிவு. ஏனென்றால் சாலமோனும் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது, மோசையும் பாருங்க கூடாரம் கட்டும் பொழுது, அங்க ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு, அந்த பெசையல் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார். தானியேலுக்கும் பாருங்க கர்த்தர் ஒரு அறிவை கொடுக்கிறார். அந்த சொப்னங்கள் எல்லாம் அவன் அறிந்து கொள்வதற்கும் அதுக்கு வியாக்கியானம் கொடுப்பதற்கும் ஒரு அறிவை கொடுக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அறிவை கொடுக்கிறார். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த அறிவை கொண்டு நீங்கள் தேவனிடத்திலும் வரலாம். இதே அறிவை கொண்டு நீங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் செயல்படலாம். அதே போல இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் அது பிரயோஜனப்படும் சில விதத்தில். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்வதற்கும் அது உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் அது ஞானம் கிடையாது, அது வெறும் அறிவு மாத்திரமே, செயற்கை அறிவு.
ஆர்டிபிஷியல், அவ்வளவுதான். ஏனென்றால் பாருங்க, நோவா பேழை கட்டினார், அந்த பேழையின்படியாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இதே ஒரு அறிவை கொண்டு இன்னொரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கட்டுவதில்ல. அது அவ்வளோ ஹைட்ல கட்டுறதில்ல கிடையாது. ஆனால் அங்க என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்க, அறிவின் நிமித்தமாக தாங்களே ஒரு சுய தேவர்களை உருவாக்க தொடங்கினார்கள். எதன் நிமித்தமாக? சுய அறிவின் நிமித்தமாக. ஏன்? இஸ்ரவேலர்களை செய்தார்களே. மோசே 40 நாள் காணாம போன உடனே என்ன செய்தார்கள்? அவங்க சுய அறிவின் நிமித்தமாக ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அதை வணங்க தொடங்கி விட்டார்கள். இது என்ன தேவனுடைய ஞானமா? இல்லை. எங்கிருந்து வந்தது? அறிவின்படியாக வந்தது. அவங்களுக்குள்ள இருந்த அறிவு. அது நல்ல அறிவா கெட்ட அறிவான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். ஆனா அறிவின்படியாக இதை செய்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு நிஜமாகவே இது எல்லாமே பாருங்க, இந்த அறிவுங்கிற காரியம்தான் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு காரியமாக உருவாகி இருக்கிறது. இது முற்றிலுமாக அந்த காலத்துல இந்த அறிவு என்கிறது வெறும் உணர்வுகளாக மாத்திரமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அறிவு என்கிறது உணர்வுகள் மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் தரித்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்னைக்கு எல்லாருமே பாருங்க அறிவுள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள். அதனால தான் பாருங்க, அப்போஸ்தலர் 17:30 அன்னைக்கு அந்த பவுல் கொடுத்த எச்சரிப்பு இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. அறிவில்லாமையின் காலத்துல தேவன் காணாதவள் போர் இருந்தார். ஆனா இப்பொழுதோ இது என்ன காலம்? அறிவின் காலம். இப்பொழுது இட் இஸ் த டேஸ் ஆஃப் நாலேஜ். the days of knowledgeல தான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த அறிவின் நிமித்தமாக உங்களை தாறுமாறாக சாத்தான் எந்த வழியிலும் உங்களை நடத்தி விடலாம். அதுக்காக இந்த அறிவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஞானத்தை மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டு வாழ முடியாது. அப்படிதானே? அப்போனா உங்களை யாருன்னு சொல்லுவாங்க? முட்டாளுன்னுவாங்க. உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவாங்க. ஞானமும் வேண்டும், அதை செயல்படுத்துகிற ஒரு உன்னதமான அறிவும் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிஜமாவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ காலமாக உங்க பெற்றோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, இல்லை என்றால் உங்களுடைய வாத்தியார்கள், இல்லை என்றால் ஊரில் இருக்கிற பெரியவரோ யாரோ ஒருத்தரோ உங்களுக்காக அறிவுரை கொடுத்து கொண்டிருந்தார்கள், உணர்வுகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு ஒரு போன் உங்களுக்கு அறிவை உணர்த்தலாம். புரிகிறதா இல்லையா? யாருமே சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே உங்க கையில் இருக்கிறது. ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இந்த ஏஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வெறுமனே உலகத்தில் காணப்படுகிற அறிவுக்கு ஒரு கண்ணாடி மாத்திரம்தான். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? இது வெறும் ஒரு கண்ணாடி தான். இது சுயமாலாம் சிந்திக்க முடியாது. வெறுமனே மனுஷன் உருவாக்கின அறிவை இது வெளிப்படுத்தும். இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் சொல்றாங்க இதே சுயமாக சிந்திக்க தொடங்கிறோன்னு சொல்கிறார்கள். அந்த நாள் நம்மளுக்கு ஆபத்து உண்டாயிடும். அதனால இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவை நாம் உண்மையான தேவனுடைய ஞானத்தினால் பெற்றுக்கொண்ட அறிவா என்பதை உணர்ந்து கொள்வதில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிஜமாகவே இது அறிவு என்று சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு வேதாமத்தின் படியாக ஞானம் என்றால் என்ன? இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, ஞானம் என்பது வேதாமத்தில் முற்றிலுமாக எழுதப்பட்டது, பேசப்பட்டது. இந்த வேதாமத்தில் எழுதப்பட்டது எல்லாமே தேவனுடைய ஞானத்தின்படியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அறிவின்படியாக எழுதப்படலை. எந்த ஒரு மனுஷனுடைய அறிவின்படியாக எழுதப்படவே இல்லை. இதெல்லாமே தேவனுடைய ஞானம். எங்கிருந்து வருகிற ஞானம்? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம்.
அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று அறிவாக எழுதினார்கள். என்னது? தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அறிவாக எழுதினார்கள். அதன்படியாக நம்மளுடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் யாவரும் இந்த அறிவை, இந்த ஞானத்தை பிரயோஜனப்படுத்தினார்கள். இது ஒரு செயற்கை அறிவு கிடையாது. இதற்கு வேறொரு பெயரை கொடுக்கலாம். அது என்ன பெயர் என்றால், வேதாமத்தில் காணப்படுகிற இந்த அறிவிற்கு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு பெயரை கொடுக்கலாம். ஆர்டிபிஷியல் கிடையாது. இது யாருடைய அறிவு? தேவனுடைய அறிவு. இதுக்கு என்ன ஒரு பெயரை கொடுக்கலாம்? ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், தேவத்துவ அறிவு என்ற ஒரு பெயரை நாம் கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு ஆர்டிபிஷியலான காரியமே கிடையாது. இது முற்றிலுமாக தேவனுடைய ஆவியினால் உரைக்கப்படுகிற தேவனுடைய ஞானம்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நிஜமாவே இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு தேவை. அப்படிதானே? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு தேவை. ஏனென்றால் பாருங்க, இந்த தேவனுடைய ஞானத்தினால் அநேக முற்பிதாக்கள் இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த அறிவு, இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை பெற்றிருந்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட போகிறேன். முதலாவது ஒரு பிரதான ஒரு திருஷ்டாந்தம், ஒரு உதாரணம் யார் என்றால் தானியேல். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 20ஆம் வசனம். பிரதர் வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். சரி, வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷன். இங்க பாருங்க, முதல் தரிசனத்திலேயே இங்க பாருங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் தானியேல். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி வேணும்னா, உடனே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன செய்கிறோம்? ஓகே கூகுள், இந்த காரியம் என்னது என்று கேட்கிறோம். உடனடியாக ஆன்சர் பண்ணுமா இல்லையா? ஆன்சர் பண்ணும். அதே போல பாருங்க, அந்த காலத்திலையும் அவர்கள் உண்மையாக சில காரியங்களை குறித்து அறிவு நிமித்தமாக கேட்கும் பொழுது அங்க பண்ணுங்க, தானியேல் சொல்கிறார் பாருங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் லேட்டாக வரல. என்ன பண்ணா? வேகமாய் பறந்து வந்து அந்த பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் என்னை தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, என்ன தெளிவுண்டாக்கி என்றால் என்னது? ஒரு அறிவை போதித்தான். தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது என்ன இன்டெலிஜென்ஸ்? ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். இது யார் கொடுக்கிறா? கூகுள் கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது. இது யார் கொடுக்கிறா? தேவனே கொடுக்கிற ஒரு அறிவு. இந்த அறிவை தான் நாம் தேட வேண்டும். அதனால தான் பாருங்க, இந்த அறிவு தானியேல் இடத்தில் காணப்பட்டபடியினால் தான் ஒரு இடத்துல பாருங்க, பெல்சேஷார் தானியேல் இடத்துல சொல்கிற காரியம் 5:14 பாருங்க, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்படுது என்றும் உனக்கு குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று ஒரு புறஜாதி ராஜா தானியேல் இடத்தில் காணப்பட்ட தேவனுடைய ஞானத்தினால் வந்த அறிவை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் இந்த அறிவு, இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு காணப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட அது வேறுபட்டு காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, உடனடியாகவே பதில் கிடைக்கும். எசேக்கியா ராஜா அவன் என்ன பண்ணான்? உனக்கு மரணம் என்று உனக்கு ஒரு வார்த்தை வந்தது. உடனே என்ன பண்ணான்? கர்த்தரிடத்தில் அழுதான். கர்த்தரிடத்தில் அழுத மாத்திரத்திலே ஏசாயா வெளியே போகவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் உடனடியாகவே ஏசாயா மறுபடியும் அனுப்புறாரு. ஏசாயா அனுப்பி 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். இது எந்த ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால் விளக்கி சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும் என்று யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதே போல பாருங்க,
இந்த திருடன் ஒருத்தன் வந்து சிலுவையில தொங்கி கொண்டிருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் சொன்னான், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஓகே கூகுள் என்று சொல்றோம்ல, அவனுக்கு கேட்டிருப்பான் ஓகே ஜீசஸ் என்று கூப்பிட்டுருப்பான். அப்படிதானே? ஓகே ஜீசஸ், நான் பாவி தான், ஆனால் இன்றைக்கு நீர் நான் மரிக்கும் பொழுது என்னை உம்மோடு பரதேசியில் இல்லை என்னை நினைத்தருளும் என்று அங்க சொல்கிறான். உடனே ஏசப்பா நீ என்னோட இன்னைக்கு பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி உடனடியாகவே கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை கொடுத்தார். இது பாருங்க, எந்த ஒரு மனுஷனாலும் இதை விளக்கவே முடியாது. எப்படி ஒரு பாவிக்கு கடைசி நிமிஷத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும் எந்த மனுஷனாலும் விளக்க முடியாது. ஆனால் இதுதான் தேவனுடைய நீதி. இந்த தேவனுடைய நீதிக்கு உலகத்தின் அறிவுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது முற்றிலுமாக ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் இங்கே எப்படி நீங்கள் கூப்பிடு நீங்கள் உலகத்தின் ஞானத்தை உலகத்தின் அறிவை பெற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் உடனடியாக உங்களுக்கு இறங்கி வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை, ஆனா எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த ஞானத்தினால் தான் யாவரும் வழி நடத்தப்பட்டார்கள். அது எந்த ஒரு மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், வேற தாவீது ராஜாவா இருக்கட்டும், சாலமனா இருக்கட்டும், எல்லாருமே உலகத்தின் அறிவினால் அவங்க வழி நடத்தப்படவே இல்லை. எவனாவது நான் கேட்குறேன், உலகத்தின் அறிவின்படியாக நான் வந்து வெறும் 5 அடி 10 அடி இருக்கிற ஒரு கோலியாத்தோட சண்டை போடுறதுக்கு நான் போவேன்னா? அப்படி என்றால் அவனுக்கு எங்க அறிவு போயிடுச்சா? நட்டு லூஸ் ஆயிடுச்சா தாவீதுக்கு? இன்னைக்கு உலகத்தின்படியாக என்ன சொல்லுவாங்க? தாவீதுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சுரா, அப்படிதானே சொல்லுவாங்க. ஏனென்றால் உலகத்தின் அறிவின்படியாக அது வந்து இன்னைக்கு நீங்க கேட்டா கூட நீங்க வந்து உங்க கூகுள் கிட்ட கூட கேளுங்க, கூகுள் எனக்கு நான் 5 அடி தான், என்னோட பலசாலியாக என்னோட 10 மடங்கு அதிக எடை கொண்ட ஒரு பயங்கரமான பலசாலி இருக்கிறான், அவனோட நான் சண்டை போடலாமான்னு சொன்னா கூகுள் என்ன சொல்லும்? ஏய் பைத்தியாரத்தனமா பண்ணாது அப்படிதான் சொல்லும். அப்படிதானே? ஆனா அங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுகிறது? நீ போனா கர்த்தர் உனக்காக ஜெயத்தை கொடுப்பார் என்று ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும். ஹல்லேலூயா. இப்படிதான் இஸ்ரவேலர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். எல்லாருமே இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நிஜமாவே அதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும், நீங்கள் தேவனுடைய ஞானத்திற்கு பாத்திரராக மாற முடியும். அதான் அங்க சாலமன் ராஜா நீதிமொழிகள் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று அங்க சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தேவத்துவ அறிவை நோக்கிதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஓட வேண்டும். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அறிவும் தேவை. ஏன்னா அதுக்காக நான் ஞானத்தை மட்டுமே நான் நம்பி ஓடுகிறேன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்றேன், அந்த ஞானத்தை செயல்படுத்துவதற்கு அறிவும் தேவை. ஏனென்றால் பாருங்க, ஞானம் என்பது என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு அறிவு தான் ஞானம். ஆனால் அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது அறிவு. புரிகிறதா இல்லையா? எல்லாம் புரிந்து கொண்டீங்கன்னா திரும்பி சொல்லணுமா? இன்னைக்கு நிஜமாகவே என்னத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழி, அவர் உங்களை எங்க கொண்டு போக விருப்பப்படுகிறார், இது யாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதன் பிறகு ஒரு அறிவோடு அதை எப்படி செயல்படுத்தணும், நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு கண்டிப்பாக அறிவும் தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த அறிவு இருக்க வேண்டும் என்பதில் பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பிலிப்பியர்ல பவுல் என்ன தெரியுமா சொல்கிறார்? இங்க பாருங்க, அந்த உணர்வுங்கிற வார்த்தை அது என்ன வார்த்தை என்றால்,
அது நன்மை தீமை அறியத்தக்க டிசர்ன்மெண்ட் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் உணர்வு என்று எழுதியிருக்கிறார். அங்கே என்ன எழுதியிருக்கிறார் என்றால், உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். அப்படி என்ன அறிவுங்கிறது ஞானம். அது அங்க தப்பா எழுதிட்டாங்க அறிவுன்னு. ஞானத்திலும் எல்லா விதமான நன்மை தீமை அறியத்தக்க அறிவிலும் நீங்கள் அதிகமாய் பெருகுவோம். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ஆங்கில வேதாமத்திலையும் தமிழ் வேதாமத்திலையும் வாசிக்கும் பொழுது இந்த விஸ்டம், நாலேஜ், ஞானம், அறிவுங்கிறது மாற்றி 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 எழுதியிருப்பாங்க. நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. சரி, அதிகமாக பெருகவும். வாசிங்க பிறகு 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. இயேசு கிறிஸ்துவின் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். நீதியின் கனிகள் என்று என்னத்தை குறித்து சொல்கிறார் என்றால், நீங்கள் பெற்ற ஞானத்தின்படியாக நீங்கள் கனிகளை கொடுக்கிற அளவிற்கு, நீதியின் கனிகளை கொடுக்கிற அளவிற்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த வேலை செய்வதற்கு உலகத்தின் அறிவு தேவை. புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் அங்க சொல்கிறார், உங்களுக்கு ஞானமும் வேண்டும் அறிவும் வேண்டும் என்று சொல்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும். துப்புரவானவர்கள் என்னது? எது நன்மை தீமை என்று துப்புரவு ஒரு உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இந்த துப்புரவுங்கிறது என்னது? தூய்மை, அறிவு. நீங்க கிறிஸ்துவின் நாளுக்கென்று எது நல்லது கெட்டதென்று அறிந்து கொள்கிற அறிவோடு இடரலற்றவர்களாம் வருமாய் இருக்கவும் நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்க பவுலே சொல்கிறார், நீங்க நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அறிவோடு நீங்கள் ஏசப்பா வருகை வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இந்த ஞானம் யாருக்கும் கிடையாது. உண்மையா தேவனுக்கு பயந்தவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஞானம். எபிரேயர் 5:14 சொல்கிறது பாருங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால். இங்க என்ன சொல்கிறார்? பலமான ஆகாரமானது என்று. இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும்ல, எது பலமான ஆகாரம், எது பால் குடிக்கிற உபதேசம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா இங்க பாருங்க, இந்த எபிரேயர் எழுதினவர் சொல்கிறார், பலமான ஆகாரமானது யாருக்கு அது பொருந்துமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சியையும் ஞானத்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அது தகும். அவர்களுக்கு மாத்திரம்தான் இது எலிஜிபிள். இங்க 2 காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? முதலாவது அறிவை குறித்து சொல்கிறார். அது என்னது? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால். இந்த பயிற்சி எப்படி உண்டானது? இந்த உலகத்துல அறிவை நீங்கள் வெளிப்படுத்தி அநேக காரியங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளும் பொழுதுதான் எது நன்மை எது தீமை என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு காரியமும் தேவை. அடுத்த காரியம் என்ன சொல்கிறார்? ஞான திரியங்களுடையவர்களுமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் வெறும் ஞானம் மாத்திரம் பார்த்தாது. நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை நீங்கள் புசிக்க வேண்டும் என்றால் ஞானமும் வேண்டும், நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அறிவும் வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். அதனால ரொம்ப டைம் ஆக்கிடுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ்னால ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல தவறு கிடையாது. இன்னைக்கு நிஜமாவே அதனால தான் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த ஞானம் உலகத்துல அறிவை தேடுகிறவர்களுக்கு கிடையாது. உண்மையாகவே வார்த்தைக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடந்து செம்மையான காரியங்களை செய்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த தேவனுடைய ஞானம் கொடுக்கப்படும். இந்த தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றீர்கள் என்றால் தான், நாட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவின்படியாக அல்ல, ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அறிவின் நிமித்தமாக இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இதே ஞானத்தை இதே அறிவை தான்
சாலமன் ராஜாவும் கேட்டார். 1 ராஜாக்கள் 3:9 பாருங்க, அங்க சாலமன் ராஜா சொன்ன காரியத்தை பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். நியாயம் விசாரிப்பதற்கு அறிவு, ஆனா நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? அறிவு, ஒரு துப்புரவு, ஒரு உணர்வு வேணும். என்னது? ஒரு துப்புரவு செய்கிறத ஒரு ஒரு உணர்வு வேணும். அதையும் அவர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அதனால தான் சொல்லுங்க, அடியேனுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை நீ தந்தருளும். வெறுமனே ஞானத்தை மாத்தம் கேட்கல, அறிவையும் கேட்டார். நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க ஒரு துப்புரவான ஒரு மனதையும் எனக்கு நீ தாரும் என்று சாலமன் கேட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே, நாமும் இந்த அறிவை தேடிதான் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிஜமாகவே, ஆனால் இந்த ஞானத்தை, இந்த அறிவை மனுஷன் தவறாக கையாள முயற்சித்தான். ஏனென்றால் பாருங்க, இந்த முயற்சித்த வினைதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் நம்ம எதன்படியாக வழி நடத்தப்படணும்? அறிவின்படியாக வழி நடத்தப்படணும். ஆனா எந்த அறிவின்படியாக வழி நடத்தப்படணும்? ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். அன்னைக்கு சாலமன் கேட்ட அந்த அறிவு நிமித்தமாக தான் நம்ம வழி நடத்தப்படணும். ஆனா உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக, உங்களுக்கு சிந்திப்பதற்காக, நீங்க பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நம்பாமல் இருப்பதற்காக இப்ப சாத்தான் உங்க கையில ஒரு கருவியை கொடுத்து விட்டான். அது என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க யாருமே இனிமேல் சிந்திக்கவே வேண்டாம். அறிவே இல்லாதவன் கூட இதன்படியாக அறிவு என்று சொல்லிக் கொள்ளலாம். கரெக்டு தானே நான் சொல்றது? ஒரு முட்டாள் கூட எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதனால தான் பாருங்க, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இது வேடிக்கையாக சொல்லல, ஆனால் நிஜமாகவே இதுதான் நடந்திருக்கிறது. ஆதியாகமம் 1:26 பாருங்க, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்ற நமது சாயல், நம்முடைய ரூபம் என்றால், ஒரு மனுஷனை உருவாக்குவதில் தேவன் அவருடைய ஞானத்தின்படியாகவும் அவருடைய அறிவின்படியாகவும் அந்த ரூபத்தில் தான் மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படிதானே? இப்ப நான் ஒரு புதிதான ஒரு அதிகாரத்தை எழுதுறேன். இது ஒரு வேடிக்கையாக தான் சொல்றேன். ஆதியாகமம் இல்ல, மனிதாகமம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை நான் கொண்டு வரேன். மனிதாகமம் 1:26 அது எழுதியிருக்க நம்ம. சரி, மனிதாகமம் 1:26 சுமார் வேடிக்கையாக தான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிட்டான் மனுஷன்? அன்னைக்கு தேவன் தம்முடைய சாயலாக ரூபமாக ஒரு மனுஷனை உண்டாக்கும் என்று சொன்னால, ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியாகவும் அறிவின் ரூபத்தின்படியாகவும் நம்மிடத்தில் இனிமையாக பேசவும், நமக்கு உலகத்தின் சுய அறிவை ஊட்டவும், நமக்கு இஷ்டமானதை செய்ய ஒரு இஷ்ட தேவனையோ தேவதையோ நாம் உருவாக்குவோம் என்று மனுஷன் சொன்னா, உருவாக்கினானா இல்லையா? ஆதியிலிருந்தே உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. இது என்னுடைய மனிதாகமம் என்ற ஒரு அதிகாரம். வேதாமத்தில் தேடாதீங்க, யாரும் வேதாமத்தில் பார்க்குறீங்க கிடையாது, அந்த அதிகாரங்க கிடையாது. நீ மனுஷன் இதை தான் தேடி கொண்டிருக்கிறான், இதை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க. அதனால தான் பாருங்க, இஸ்ரவேலர்களே இதை அவர்கள் தேவனை மறந்தபடினால்தான் அன்னைக்கு ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அதனால்தான் தேவனை மறந்து எங்களை வழி நடத்துவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் அநேக தீர்க்கதரிசிகளை அவர்கள் தெரிந்து கொண்டு கடினமான பேசின தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். இனிமையாக பேசின தீர்க்கதரிசிகளை அவர்கள் தூக்கி வைத்தார்கள். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, தேவனுடைய ஞானம் ஐயோ அது ரொம்ப கடினம் என்று சொல்லி பிறர் தேவர்களிடத்தில் இருக்கிற ஞானத்தை தேடினார்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலர்கள் இந்த நியாயப்பிரமாணம் புத்தகத்தில் இருக்கிற எந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சுய அறிவின்படியாக நம்மளே நல்லா வாழ்வதற்கு இந்த உலகம் சொல்கிறது படி ஒரு சைக்காலஜியை நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஹியூமன் சைக்காலஜியை கிரியேட் பண்ணுவோம் என்று சொல்லி ஆதி காலத்திலிருந்தே அவர்கள் வேதத்திலிருந்து விலகி போனார்கள். ஏனென்றால் தாங்கள் தேவனுடைய ஞானத்திலும் தேவனுடைய அறிவின் ரூபத்திலும் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளாமல் தங்களுக்கு இஷ்டமாக, தங்களுக்கு
இனிமையாக பேசுகிற தேவர்களை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தேவர் தான் இந்த ஏஐ. நான் சொல்ற கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இந்த ஏஐ தேவனுக்கே டஃப் கொடுக்குது, அப்படிதானே? நிறைய பேர் அதுவும் வெளியே சொல்றாங்க, என்னடா உங்க தேவன் இந்த ஏஐக்கு உங்க தேவனோட அதிகமா தெரியும்னு சொல்லிக்கிறாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய நாத்திகர்கள்லாம் இப்படிதான் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க ஓசியா 4:6 கடைசி காலத்தில் இதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலத்தில் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். நீங்க என்னது தேவனுடைய ஞானத்திலிருந்து வருகிற அறிவை பெற்று நீங்க பிழைத்திருக்கணும். ஆனா அந்த அறிவை விட்டு இப்ப இந்த அறிவெல்லாம் நீங்க நம்ப தொடங்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் சங்காரமாக்கப்படுவீர்கள். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீ அதனால சொல்ற, நீ அறிவை வெறுத்தாய். எந்த அறிவுனா உலகத்தின் அறிவில்லை, நான் கொடுக்கிற ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை நீ வெறுத்தாய். நான் கொடுக்கிற ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை நீ வெறுத்தாய். ஏன்னா அதனால நீ ஆசாரணை ஆகாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பிள்ளைகளையும் நான் மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நிஜமாகவே ஏன் கர்த்தர் அங்க கோபத்தோடு காணப்படுகிறார் என்றால், நீங்கள் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தின்படியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மற்ற தேவர்களை உங்களுக்காக உருவாக்கி கொண்டீர்கள். ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு நிஜமாகவே மனுஷன் இந்த ஏஐயை யூஸ் பண்ணி தவறாக அதை கையாள முயற்சித்தான்னா, ஆமாம். ஏனென்றால் பாருங்க, ஒரு 50 வருஷம் இல்லை, இது எப்போன்னு தெரியல, ஹிகின்ஸ் பாசன் என்று யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிகின்ஸ் பாசன். சரி, எல்லாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஹிகின்ஸ் பாசன் என்றால் த காட் பார்ட்டிக்கல். ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, இந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இந்த மேட்டர், காட் பார்ட்டிக்கல் என்று சொல்றாங்க. இந்த காட் பார்ட்டிக்கலை வைத்து எத்தனை உலகத்தை வேண்டும் என்றாலும் நாம் உருவாக்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு சயின்டிஸ்ட் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, இது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இது உலகம் தருகிற இன்டெலிஜென்ஸ், அதை யூஸ் பண்ணி காட் பார்ட்டிக்கல் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, உங்களை எல்லாருக்குமே தெரியும் குளோனிங். குளோனிங் ஒரு உயிரை உருவாக்குகிற அளவிற்கு, ஒரு தேவனை போல உயிரை உருவாக்குற அளவிற்கு இன்றைக்கு மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ் காணப்படுகிறது. இன்னைக்கு நிஜமாகவே இதெல்லாமே பழைய காரியங்கள், காட் பார்ட்டிக்கல், குளோனிங். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற தேவனை போல வேஷம் போட்டு மனுஷனை ஏமாத்தி கொண்டிருக்கிற ஒரு கருவி என்னதென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனால தான் பாருங்க, தானியேல் ஏற்கனவே அதை எச்சரித்திருந்தார். தானியேல் 12:4 பாருங்க, தானியேல் சொன்ன ஒரு காரியம், தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்திற்கு முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்களா? அநேகர் இங்கும் அங்கும் ஓடி திரிவார்களாம், ஆராய்ந்து பார்ப்பார்களாம், அறிவு பெருகி போகுமாம். இது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை குறித்து அவர் பேசல, உலகத்தின் அறிவு அந்த கடைசி காலத்தில் பெருகி போகுமாம். இதுதான் அறிவின் காலம் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர் 17 பவுல் சொல்லி இருக்கிறார். இந்த காலத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவனை அது டூப்ளிகேட் பண்ண முடியுமா? தேவனை போல அதை நடிக்க முடியுமா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே தேவனாக மாற முடியுமா? முடியாது. ஏனென்றால் பாருங்க, இது எல்லாமே ஸ்மோக் என்று சொல்லுவாங்க, வெறும் புகை தான். அதனால தான் பாருங்க 1 கொரிந்தியர் 11 எப்படி நான் சொல்றேன்னா, வேதத்தின் வசனத்தை வைத்து தான் ஆதாரமாக சொல்கிறேன். இது தேவனை போல நடிக்கவே நான் செய்யும், ஆனால் தேவனுக்கு நிகரான அறிவு இது என்றென்றைக்கும் உருவாகாது. தன்னை தேவனை போல காட்டிக்கொள்ள முடியும், வேஷம் போட முடியும்,
ஆனால் இது தேவனாக உருவாக முடியாது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15:40 பாருங்க, வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வானத்திற்குரிய மகிமைகளுடைய மேனிகள், அதனால் மேனிகள் என்னது? லைட். லைட்னா இங்க எதை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, அங்க இருக்கிற மகிமை, அறிவு, ஞானம் எல்லாமே வேற லெவல்பா. புரிகிறதா இல்லையா? அது எல்லாமே வேற லெவல்பா. ஆனா பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை அது வேற, அது சும்மா சாதாரணமான ஒரு காரியம். அப்படி என்றால் இந்த பூமிக்குரிய மேனிகளுடைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவனாக மாற முடியுமா? தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் பாருங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெறுமனே ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி மாத்திரமே. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 135 இந்த மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம், இது வெறும் ஒரு விக்கிரகம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் என்பதை சங்கீதக்காரர் சொல்கிறார். பாருங்க 15ஆம் வசனத்துல, அஞ்ஞானிகளுடைய விக்கிரங்கள். வாசிங்க பிரதர். அஞ்ஞானிகளுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. இது எல்லாருமே வாசிக்கும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மைண்ட்ல வைத்து கொண்டு வாசிங்க. அதுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் தெரியாது. எல்லாம் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான். சுயமா திங்க் பண்ண முடியாது. எல்லாம் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவர்களுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போல இருக்கிறார்கள். அவைகளை பண்ணுகிறவர்களும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குகிறவர்களும், அவைகளை நம்புகிற ஜனங்களும் இதே போல பேதையாக, கண்ணு தெரியாம, காது கேளாம, ஆனா என்னதுன்னா ஒரு அறிவு போல காணப்படும். ஆனா அந்த மேனிகள் அது வேறு லெவல். பூலோகத்தின் மேனிகள் இது வெறும் பூலோகத்திற்குரியவைகள். அப்படிதானே? ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவுதான் அறிவுன்னு காணப்பட்டாலும் இன்னைக்கு அது ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுகிற ஒரு விளையாட்டு ஜாமான் போலதான். அந்த விளையாட்டு ஜாமான்ல இருந்து நீங்க பேட்டரியை கழட்டிட்டா ஓட முடியுமா? அதால ஓடாது. அதே போலதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும். இன்னைக்கு அதற்கு நீங்க கொடுக்கிற உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புரிகிறதா இல்லையா? அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் அது வேஷம் தரித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பாருங்க, தேவனை போல காட்டிக்கொள்கிற ஒரு நகலாக மாத்திரம் தான் இருக்கிறது. இன்னைக்கு நிஜமாவே அது வெறும் ஒரு போலி, அது வெறும் ஒரு போலியான ஒரு அறிவை மாத்திரம் தான் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இன்னைக்கு இந்த 2ஆம் நிலை அறிவை அதை பெற்றிருக்கிறபடினால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான் வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு தேவனை போல காட்டி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இது ஒரு தேவனாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகிற அந்தி கிறிஸ்து என்றும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து நான் பேச போறதில்லை, ஏன்னா அது எனக்கு தெரியாது. யார் அந்த கிறிஸ்துலாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதனால தான் பாருங்க, இவ்வளவு அறிவு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் செய்கிறதா, நம்ம வேலையை இவ்வளோ சுலபமாக மாற்றி விட்டதா, அப்படி என்று சொல்லி இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவர்கள் நம்பினால் அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாத்திரம்தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால தான் சொல்கிறேன், இதற்கு தேவனுடைய அறிவை, தேவனுடைய ஞானமே கிடையாது. அப்படியா? தேவனுடைய ஞானம் கிடையாதா? கிடையாதுதான். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏனென்றால் நான் சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா முக்கியமான செய்தியை 2 பகுதியெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் வீட்டில் போய் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் தம் பிடிச்சி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா? ஒரு 5-10 நிமிஷத்தில் சீக்கிரமாக போய் எதுவும் பெருசாக சாதிக்க போகிறது. யாராவது சாதிக்க போகிறீங்களா? யாராவது 1 நிமிஷம் 1 மில்லியன் மேன் யாராவது இருக்கிறீங்களா?
இங்கே யாரும் இல்லைல்ல? ஓகே, சரி. அப்படி என்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறனால ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். தேவன் யார் என்று தெரியுமா? ஏனென்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இது உலகத்தின் ஞானம். உலகத்தின் ஞானம்னா சாத்தானுடைய ஞானம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவ பக்திக்குரிய ரகசியம் தெரியுமா? தெரியாதா? தெரியும், தெரியும். யாக்கோபு 2:19 யாக்கோபு சொல்றார், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, பிசாசுகளும் அதை விசுவாசித்தது அண்டுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவன் ஒருவர் என்று தெரியும். ஆனா நீங்க கேட்டா பொய் சொல்லும். இதான் பிசாஸ். என்னது? நீங்க கேட்டால் அது பொய் சொல்லும். எனக்கு நிஜமே அதுதான் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே இதை தீர்க்கதரிசமா சொன்ன ஒரு காரியத்தை சொல்றேன். எரேமியா 8:8 மிக மிக முக்கியமான ஒரு வசனம். நீங்க கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இன்றைக்கு சத்தியத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள? 1% கூட கிடையாது. அப்படிதானே? 1% கூட சத்தியத்தில் கிடையாது. ஆனா திருத்துவத்தில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இருந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இன்டர்நெட்டில் நிறைய பிளாக் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் முழுவதுமாக திருத்துவத்தை போதிக்கிற 99.9% அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் இருக்கிறது. சத்தியத்தை உண்மையாக போதிக்கிற மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம இந்த வெப்சைட்டை உருவாக்குற நோக்கமே அதனால தான். நம்ம எல்லாம் திருத்துவ போதனை இருக்கிற இடத்துல நம்ம இந்த வெப்சைட்டை உருவாக்குவோம் என்றுதான். அப்படி என்றால் இங்க பாருங்க, இது எப்படி என்றால் அநேக ஜனங்கள் அது பொய்யாக எழுதியிருந்தாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது பொய்யா உண்மையா என்று அறியத்தக்க முடியாது, சுயமா சிந்திக்க முடியாது. அது யார் சைடில் மெஜாரிட்டி இருக்கோ, நல்லா புரிந்து கொள்ளுங்களா, எந்த சைடில் மெஜாரிட்டி இருக்கோ அந்த சைடில் சாய்ந்து அதுதான் உண்மை என்று உங்ககிட்ட போய் சொல்லும். இப்போ நான் கேட்குறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவ பக்தியுடைய ரகசியம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா 99.9% ஜனங்கள் தேவன் மூவராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதான் பாருங்க எரேமியா 8:8 பாருங்க, நாங்கள் ஞானிகள் என்றும், இது யாரு? ஜனங்கள். இன்னைக்கு திருத்துவ போதனையில் இருக்கிறவர்கள் தாங்களே ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் பீத்திக்கிட்டு இருக்கிற ஆட்கள், மேன்மையா நினைத்து கொண்டிருக்கிற ஆட்கள். நீங்கள் சொல்லுகிறது எப்படி? இங்க பாருங்க, இதான் முக்கியமான ஒரு காரியம். மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இன்னைக்கு இருக்கிற அநேக வேத பாகர்கள் அவர்கள் கள்ளத்தனமான அந்த உபதேசத்தை பொய்யாக எழுதி எழுதி வைத்திருக்கிறார்களே. இதை எழுதி இருக்கிறபடினால உண்மையான தேவனுடைய ஞானம் அபத்தமாக போய்விட்டது. அதேதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபாலோ பண்ணுகிறது. புரிகிறதா இல்லையா? ஆமென். அதுக்கு தெரியும், ஆனா சொல்லாது. நீங்க நோண்டி நோண்டி கேட்டேன்னா ஒரு ஆப்ஷனா சொல்லும். ஏன்னா நான் நிறைய அது மாதிரிலாம் பேசியிருக்கிறேன். நீங்க பேசி பாருங்க, அதான் தமிழ்ல இருக்கல, போலாம் பேசி பாருங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதனால தான் பாருங்க இன்னைக்கு எப்படி இந்த இன்டர்நெட் வேலை செய்யுது, எப்படி இந்த கூகுள் சர்ச் வேலை செய்யுது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அநேக பொய்களை எழுதி எழுதி வைத்திருக்கிற அப்படின்னால் இன்னைக்கு உலகமே விசுவாசிக்கிறபடியாக இன்னைக்கு திருத்துவம் தான் உண்மை என்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. இப்பொழுது அநேக புறஜாதிகள் முஸ்லிம் ஜனங்கள்லாம் அதை தான் வாசித்து கொண்டு, ஓ கிறிஸ்தவர்கள் என்றாலே திருத்துவம் என்று அவர்களும் நம்மளே கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். யாருக்கும் அவசரம் இல்லையே? ஒன்றும் அவசரம் இல்லையே? முக்கியமான செய்தி முடிச்சிடலான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இதுதான் சாத்தானுக்கு தேவை. இந்த பொய்யான எழுத்துக்கள் மூலமாக இப்பொழுது இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், யாராவது வேதாமத்தை தெரியாதவர்கள் இஸ் காட் 1% or 2% என்று கேட்டானா நான் வேணா கூட போட்டு காட்டலாம். ஆனால் இஸ் காட் 1% or 2% கேட்டானா நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, கூகுள் ஜெமினாய் இல்லைன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும்
God exists in 3%. தேவன் ஒருவர் ஆனா 3 நபர்களில் வாசமாய் இருக்கிறார் என்று தான் சொல்லும். போய் சொல்லும் உங்ககிட்ட. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு இதெல்லாம் அறிந்து கொள்ளாம வேதாமத்தை வாசிக்காம வெறுமனே புத்தகத்தையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் நம்பிக்கொண்டு வளர்கிற அநேக போதகர்கள் உண்டு, அநேக சபைகள் உண்டு. இவங்களாம் இதை தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஞானம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்புறாங்க. அதனால தான் அங்க யோசியா சொன்னது போல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிற காலத்தில் இந்த வேதாமத்தை என்ன செய்யுமா? ரோமர் 1:25 இதை முடிச்சிட்டேன் நான், சரிங்களா? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி என்ன பண்ணுமா? அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றினது. இன்னைக்கு சாத்தானுடைய அறிவாகிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் உண்டாக்கப்பட்டவைகளை தொழுது சேவித்துக் கொண்டார்கள். இது உண்டாக்கப்பட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் a created element. இது கிரியேட்டர் கிடையாது, இது சிருஷ்டிகர் கிடையாது, இது சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஜனங்கள்ல, இன்னைக்கு பாஸ்டர்ஸ், அநேக வேதாம பண்டிதர்கள்லாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி தான் புக் எழுதுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, பாட்டு எழுதுறாங்க, அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்குதா இல்லையா? ஆமேன். எல்லாம் ஒரு உற்சாகமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ், அதனால இருங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனை விட்டு விடுங்க, அவ்வளோதான், சரிங்களா? அதனால தான் பாருங்க, கடைசி காலத்தில் இந்த சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை அவன் தரித்துக் கொள்வான். 2 வசனத்தை வாசித்து முடித்துடுறேன். 1 தீமோத்தேயு 4:1, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, எல்லாம் மாயம், இதெல்லாமே மாயம். இந்த சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன சொல்லுதுன்னு நம்பி பிசாசுடைய உபதேசங்களுக்கும் இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். ஏசப்பா எதிர்பார்க்கிற நானே அவர் என்கிற அந்த விசுவாசம் இன்றைக்கு எந்த கிறிஸ்தவன் மத்தியிலும் இல்லவே இல்லை. ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? அப்ப நீங்களாம் எவ்வளவு பாக்கியவான்கள். இன்னைக்கு நிஜமாவே அதான் நான் சொல்லுகிறேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தேவைதான், ஆனாலும் ஒரு கிறிஸ்தவனுடைய ஞானத்தை சீர்குலைத்து விடும். ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை நீங்க இதை மட்டுமே நம்பி கொண்டிருந்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை அது முற்றிலுமாக பொய்யாக மாற்றிவிடும். நீங்க அநேகர் இப்படிதான் மாண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு என்கிட்டே வந்து ஆர்கியூமெண்ட் பண்றவங்களாம் பைபிள் எடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி, ஏன்னா யாருமே பைபிள் வாசிக்கிற கிடையாது. நான் இன்னைக்கு நிறைய திருத்துவர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் பைபிள்லேருந்து சொல்லுவேன், உடனே நான் கொடுத்த மெசேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் ஜெமினாய்க்கு அப்லோட் பண்ணி இதுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னு அங்கே கேட்குறாங்க. அப்போ அது என்ன பண்ணோம்? இன்னைக்கு நிஜமாவே அப்படி தான் மாறிவிட்டது கிறிஸ்தவ உலகமே. இந்த வேதாமத்துக்கு மதிப்பே இல்லை. எல்லாமே இதில் இருக்குப்பா, எல்லாமே இதில் இருக்கு. இதுதான் பாருங்க, ஒரு கூட்டம், ஒரு பிரண்ணாம் கூட்டம்னு ஒரு கூட்டம், இந்த வேதாமை வேண்டாம், எங்க தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இன்னொரு பிசாசு அப்படியே மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு காரியங்கள் இப்படி இருக்க, நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாமா கூடாதா? அங்கதான் நான் சொல்லுகிறேன். ஒரே கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 10:23, ரெண்டுத்திலையும் ஒரே காரியத்தை தான் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு எச்சரிப்பு அங்கே எழுதியிருக்கிறார், ஆனாலும்
ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். 6:12 எழுதியிருப்பார். 10:23 எழுதியிருப்பான்னா எல்லாமே எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாத்தையும் அனுபவிங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், என் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். மற்ற என் வீட்டில் இருக்கிற லைட்டு ஃபேனு ஏசி எல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஒரு விவரம் தெரியணுன்னா நான் அது இதான் யூஸ் பண்ணுறேன். நாளைக்கு நான் ஒரு ஊருக்கு போனேன்னா அந்த ஊரில் என்னென்ன காரியம்லாம் இருக்குது, என்னென்ன ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு இதை தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி போஸ்டர் இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு காலத்தில் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி இந்த கூகுள் ஜெமினாயில் நான் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது சூப்பராக க்ரியேட் பண்ணுது, 5 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சு போயிடுது. அப்படி என்றால் இது எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், உங்களுக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமே தகுதியாக இருக்காது. ஆனால் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை குறித்து, வேதாமத்தை குறித்து இதுகிட்ட நான் கேட்கவே மாட்டேன். யூஸ் பண்ணுவேன், அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு கன்கார்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஒரு வசனம் எங்கே இருக்கு, ஏன்னா நிறைய வசனம் நமக்கு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு சில மறந்துடும். இல்லைன்னா சில சம்பவங்கள் தெரியும், அதெல்லாம் மாதிரி ஒரு கன்கார்டன்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் இதுகிட்ட போயிட்டு எனக்கு சொல்லி கொடுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இதுகிட்ட போய் நான் ப்ளீஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது எப்பொழுதுமே எனக்கு என்னது, எனக்கு ஒரு ஸ்லேவ்னா தமிழ் என்னது, அடிமை. இது எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு ஒரு அடிமையாக தான் நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இது எனக்கு எஜமானாக மாறிடுச்சுன்னா அங்கே தான் உங்களுக்கு ஆபத்து. ஹல்லேலூயா. இது அறிந்து கொண்டீங்களா இல்லையா? சரி. லௌகிக ஞானத்தினாலும் மாயமானத்தினாலும் ஒருவனும் உங்களை கொலை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் என்னது, மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை நீங்கள் பற்றினதல்ல. இதை பற்றி கொள்ளாதீங்க. அநேக வசனங்கள் இருக்கு. சரி, முக்கியமான காரியம் இல்லை, அதனால கடைசியாக முடிச்சாச்சு. அப்போஸ்தலர் 17:30. இப்பொழுது இருக்கிற காலம் என்னது, டேஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதான் ஞானத்தின் காலம். அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த 2020 சாட் ஜிபிடி ஜெமினி இம்மினின்னு எல்லாமே வந்ததுலேருந்து இப்போ அறிவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மிக மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய ரட்சிப்பையும் உங்கள் விசுவாசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, நல்லா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆனால் உலகத்தின் அறிவிற்கும் உலகத்தின் ஞானத்திற்கும் மட்டும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ பக்திக்குரிய ஞானத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் இதை நான் பிரயோஜனப்படுத்தாதீங்க. இதுகிட்ட போய் நீங்கள் கேட்காதீங்க, நான் 2 மாதத்தில் 20 கிலோ வெயிட் கம்மி பண்ணணும்னு என்ன செய்யணும்னு கேட்காதீங்க. அது இதை சாப்பிடக்கூடாது, முட்டையை சாப்பிடக்கூடாது, பாலை சாப்பிடக்கூடாது, கறியை தின்னாது அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உணவு. இதெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிடணும், புசிக்கணும். புரியுதா? அதனால் ஏமாந்துடாதீங்க, ப்ரோஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஏமாந்து போயிடாதீங்க. நான் சொன்னபடி இது உங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும், இது உங்களுக்கு எஜமானாக மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சரி.